Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். நமக்கு என்ன ஆபரேஷன்ஸ் தெரியும்? நமக்கு நார்மலா தெரிஞ்சது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த ஆபரேஷன்ஸ் நமக்கு மேக்ஸ்ல தெரியும். பட் இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷன்ல வந்துச்சுன்னா இந்த எந்த சைனை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து டிரைவ் பண்ணனும் நமக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். அந்த ஆபரேஷன்ஸ்க்கும் ஒரு ஆர்டர் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னா இப்போ பாருங்க, இது பேர் தான் போட் மாஸ். B னா bracket, ஆர்டர் ஆஃப் O னா வந்து இது ஆர்டர். ஆர்டர்னா நமக்கு தெரியும். இப்போ x ஏதோ ஒரு இதுக்கு பவர்ல இருக்கிறது நமக்கு ஆர்டர்னு தெரியும். பிராக்கெட்னா நமக்கு நார்மலா தெரியும் பிராக்கெட். D னா டிவிஷன். M னா மல்டிபிள். A னா அடிஷன் and S னா சப்ட்ராக்ஷன். இப்போ நம்ம போர்ட் மாஸ்னு ஒன்று சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா பெம்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், அதையும் நான் எழுதி காட்டுறேன். PEMDAS. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக Pனாலும் பேரந்திசிஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியுமா? என்னென்னா இப்படி போடுறது பேர் தான் பேரந்திசிஸ். பிராக்கெட் எதுவும் இப்போ சேம் தானே, பிராக்கெட்டும் இப்படி தான் இருக்கும், பேரந்திசிஸும் இப்படி தான் இருக்கும். ஈனா எக்ஸ்போனன்ட்ஸ்னாலும் எதோட பவரில் இருக்கிறது எக்ஸ்போனன்ட்ஸ். எம்னா மல்டிபிள். டின்னா டிவைடு, ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் டிவைடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதுதான் போர்ட் மாஸ்க்கும் பெம்டாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த பிராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிராக்கெட் வந்து எப்படி இருக்கணும்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் இருக்கணும், அடுத்து இந்த பிராக்கெட், அடுத்து இந்த பிராக்கெட், அடுத்து இப்படி. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 5 சம்திங், இங்கே 5 + 4ன்னு போட்டு ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்னு போட்டு 3 - 2, அடுத்து இந்த ப்ராக்கெட் போட்டு 0, அகைன் திரும்பி இந்த ப்ராக்கெட்டில் முடிச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷனில் எந்த ப்ராக்கெட்டை பார்க்கணுன்னா இந்த ப்ராக்கெட்டை தான் பார்க்கணும். இந்த ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு வரணும், இந்த ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு வரணும். அதான் இதாவது அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் வரணும். இதுதான் சின்ன ப்ராக்கெட். இது வந்து பேரந்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ப்ராக்கெட்ஸையும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஈக்குவேஷனை சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதையும் இல்லாமல் இந்த மாதிரி தான் போட்டால் ஆன்சர் கரெக்டாகவும் வரும். இதுதான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். பாருங்கள், 1 + 2 - 3 × 4 ÷ 5. இதை நான் நார்மலாக போட்டு காட்டுறேன். இந்த போர்ட் மாஸ் எந்த ஆர்டர் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே வேண்டாம், நார்மலாக போடுவோம். இப்போது 1 + 2, 1 + 2ன்னா நம்மளுக்கு தெரியும் 3, -3 × 4 ÷ 5. இப்போது 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது எனக்கு? அங்கே 0 × 4 ÷ 5. இப்படி தானே நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 0 × 4னா 0, 0 × 5னா 0 தான். ஆனால் இதோட ஆன்சர் உண்மையான ஆன்சர் என்னன்னா, இதோட ஆன்சர் 0.6. எப்படி இந்த 0 பாயிண்ட் எப்படி வந்துச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 6 எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். போர்ட் மாஸில் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கல போர்ட் மாஸ் பாருங்களேன், BODMAS. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது டிவைட் பண்ண, ஏன்னா இங்கே பேக்கெட்ஸ் எதுவும் இல்லை, ஆர்டர்ஸும் எதுவும் இல்லை, டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 4 ÷ 5னா இப்படி போடுவோமா? அப்போது எனக்கு நான் இங்கே 0 போட்டுக்கேன், ஏன்னா இது கம்மியாக இருக்குது. ஸோ 5 8s are
40. அப்போ 0.8. அப்போ 1 plus 2 minus 3 multiple 4. 4 வராது, 0.8 வந்துடும். இப்போ அடுத்து நான் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 3 multiple 0.8. 0.8 into 3. 24 3 8s are 24. 0 na balance 2. ஒரு இதுக்கு பக்கத்தில் பாயிண்ட் வைக்கணும்னா பாயிண்ட் 2.4. 2.4. அப்போ 1 plus 2 minus 2.4. அடுத்து ஆட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 3 minus 2.4. இப்போ லாஸ்ட்டாக சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் மட்டும் தான் இருக்குது. பண்ணிடலாமா? 3.0 டிவைட் சப்ராக்ட் பை 2.4. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி காட்டுறேன். 10 இது 2 ஆகிடும். 6.2 கேன்சல் ஆகி 0. அப்போது ஆன்சர் 0.6. இந்த சம்க்கு அப்போ 0.6 தான் ஒரிஜினல் ஆன்சர். வெறும் 0 கிடையாது. அப்போ நம்ம போர்ட் மாஸ் வச்சு போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, 2 into 2 plus 2 divided by 8 plus 5. இது செகண்ட் எக்ஸாம்பிள். நம்மளுக்கு தெரியும் போர்ட் மாஸில் பி பிராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ பிராக்கெட் உள்ளே முடிச்சிடலாமா? 2 plus 2 4. பேலன்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்து பிராக்கெட்டில் உள்ளது தான் மறுபடியும் பார்க்கணும். பிராக்கெட் அதில் இன்னும் போகல பிராக்கெட். அப்போது 2 4s are 8. 8 divided by 8 plus 5. 8 divided by 8. இங்கே பாருங்கள், அடுத்து டிவைட் தான் பார்க்கணும். அடிஷன் இருக்குது நம்மளுக்கு, பட் டிவைட் தான் பார்க்கணும். ஏன்னா அடிஷனுக்கு முன்னாடி டிவைட் தான் இருக்குது. ஸோ 8 divided by 8னா 1. அப்போது 1 plus 5. அப்போ 1 plus 5னா ஆன்சர் 6. அப்போது 6 தான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போது தேர்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 2 power 3 multiple 7. இப்போது நம்மளுக்கு தோணும், இங்கே பிராக்கெட்ஸ் தானே இருக்குது. அப்போ பிராக்கெட்ஸ் தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தானே இந்த பவர் பார்க்கணுன்ட்டு. ஆனால் இங்கே பிராக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி, அதாவது 2 into 4 சிங்கிளாக இருந்துச்சுன்னா நம்ம இதை பார்க்கலாம். பட் இங்கே எனக்கு எக்ஸ்போனண்ட்டோட உள்ள பிராக்கெட் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா ஆர்டர் ஆஃப் அதாவது ஆர்டர் தான் பார்க்கணும். அப்போ 5 plus 2 power 3னா 2 into 2 into 2. 2 2s are 4. 4 2s are 8. அப்போது 8 into 7. இப்போ உள்ளே இருக்கிற மல்டிபிள் பார்க்கலாம். 5 plus, அதாவது பிராக்கெட் உள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அடுத்து தான் பிராக்கெட்டோட மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணணும். 7 7s are 49. 9 7s are 56. அப்போது 56. 56 plus 5 அப்படின்னா ஆன்சர் 61. அப்போது இந்த சம்க்கான ஆன்சர் 61. இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணணும். இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள். 2 into 4 plus 2 whole power 2 minus 3 plus 4 into 3 plus 4. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் பிராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். அப்போ பிராக்கெட் உள்ளே ஃபினிஷ் பண்ணும்போது 4 plus 2 6 whole square minus 3 plus 4 3 plus 7 சாரி 3 plus 4 7. அப்போ 7 முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஸ்கொயரும் பண்ணிடலாம். அப்போது 6 ஸ்கொயர் 6 6 ஆர் 36 மைனஸ் 3. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 28 கிடைக்குமா? 7 டேபிளில் பார்த்தா 28 கிடைக்கும். அண்ட் 36 into 2. 6 2s are 12. 7 2s are 3 2s are 6. பேலன்ஸ் 1 7. அப்போ 72 மைனஸ் 3 ப்ளஸ் 28. போர்ட் மாஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அடிஷன் தான், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போது 72 ப்ளஸ் 28 பண்ணிடலாமா? அப்போ 72 ப்ளஸ் 28னா 8 ப்ளஸ் 2 10 0. அப்போ 7 ப்ளஸ் 2 9 பேலன்ஸ் 1 10. அப்போது 100 மைனஸ் 3. 100 மைனஸ் 3னா 100ல் 3 போயிடுச்சுன்னா 97. அப்போ இதோட ஆன்சர் 97. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தட்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அக்செப்டபிள் தான். பட் நம்ம நிறைய பேர் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரேராக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் அப்புறமா, அதாவது இப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க.
5 plus 4 plus sorry இந்த bracket போட்டுக்கிறேன் 1 plus 2 minus 3 minus 4 இப்படி கொடுத்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த bracket தான் எடுக்கணும் அப்போ 5 plus 4 அப்படியே இருக்கட்டும் plus 1 plus 2 னா 3 minus இப்போ அடுத்து இந்த bracket அப்போ 3 minus 4 னா minus 1 5 plus 4 னா 9 எப்படி இருக்கா இப்போ அது அப்படியே உள்ள எழுதிக்க வேண்டியதான் 3 plus 9 plus 3 minus into minus இங்கே ஒரு minus இருக்கு minus into minus plus அப்போ plus 1 10 13 அப்போ 13 தான் இதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி தான் நடுப்புற நம்மளுக்கு நிறைய மல்டிபிள் இதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேனு இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்போ பேரந்தசிஸ்னாலும் எக்ஸ்போனன்ட்ஸ்னாலும் BO தான் அதாவது bracket order இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் அடுத்து நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் டிவைடிங் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இங்கேயும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த போர்ட் மாஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் இந்த செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 9 divided by 3 into 2 divided by 6 இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் பற்றி பார்த்தோம்னா D தான் ஃபர்ஸ்ட் அப்போ டிவைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்போது 3 9 நம்மளுக்கே தெரியும் 3 மல்டிபிள் 2 6னா 2ல் வந்துடும் 6 வெளில போயிடும் அப்போது 0.0 நம்மளுக்கு 6 டேபிளில் 20 வராது பட் 18 வரும் 6 3s are 18 வரும் இப்போ 18 பேலன்ஸ் 3 அங்கே பேலன்ஸ் 2 அகைன் அப்போ 0.333 தான் வரும் அப்போது 0.3 மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்போது 0.3 into 3னா 3 3s are 9 0 அப்போது 0.9 இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர் இதே மாதிரி ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிற டாபிக்ஸை அடுத்தது வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்